ஹாய் ஹலோ வணக்கம். சோனியாவின் குரல்லேருந்து நான் உங்கள் சோனியா. ஏன்னா பிக் பாஸ் பற்றி இன்னும் சோனியாவின் குரல் கேட்கலையேன்னு சோனியாவின் குரலை ஃபாலோ பண்ணுறவங்க நினச்சிருக்கலாம். சோனியாவின் குரலை ஃபாலோ பண்ணாதவங்க அதை பற்றி எதுவும் நினைக்காம இருந்திருக்கலாம். சோனியாவை பர்சனலாக பிடிச்சவங்க என்னடா பிக் பாஸை பற்றி சோனியாவின் குரலை இன்னும் கேட்கலையேன்னு நினச்சிருக்கலாம். அதுக்கு ஒரு 2 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து ஐ வாஸ் ட்ராவலிங், அதனால கொஞ்சம் டிலே. இன்னொன்று ஜெஃப்ரியோட எவிக்ஷன் என்னமோ என்ன இந்த ரொம்ப மனதளவில் ரொம்ப பாதிச்சிருச்சு. எனக்கும் அவனை ரொம்ப ஒரு பிடிச்ச கண்டஸ்டன்ட். ரொம்ப எஃபிஷியண்ட்டான, ரொம்ப பிக் பாஸுக்கு ஒரு நேர்மையாக, ரொம்ப ஹானஸ்ட்டாக சில நேரத்தில் அவன் பாயிண்ட்டை வெளியே சொல்லி அதே டைமில் விளையாடி அவனை வந்து நீ வந்து ஜாக்லின் பண்ணுற விஷயத்த ஜாக்லின் சொல்லி அதாவது சாட்டர்டே சண்டேவை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை மாற்றுறேன் அந்த மாதிரி எந்த குற்றச்சாட்டுக்குள்ளேயும் அவன் வராமல் இருந்த ஒரு நேர்மையான எஃபிஷியண்ட்டான ஒரு வளர்கிற ஒரு பையன். அவன் ஒரு அட்லீஸ்ட் அவன் கண்டிப்பாக ஃபைனலிஸ்ட்டில் ஒருத்தான்னு நான் நினச்சேன். அவன் கண்டிப்பாக ஃபைனலிஸ்ட்டாக அங்கே போய் நிற்கும்போது அவங்களோட மிகப்பெரிய அவங்க வர்ற ஒரு ஒரு கூட்டம் இருக்குல்ல, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரைவ் பண்ணி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக ஓட்டிங்லேயும் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கும். அதெல்லாமே நான் நினச்சேன். சரி, இது என்ன பிக் பாஸ்க்குள்ளே நடக்கிற கேம் பிளே எனக்கு தெரியல. அதை தொடர்ந்து வந்து அன்ஷிதாவோட எவிக்ஷன். ஸோ ஐ நோ தட் ஐம் கோயிங் 2-3 weeks பேக். ஸோ இதெல்லாமே வந்து என்னை கொஞ்சம் முடக்கிடுச்சு. போங்கடா, இவங்க 2 பேரும் எவிக்ட் ஆகிட்டாங்க, நீ என்ன எடுத்து தூக்கி கொடுங்கடா கப்பை. ஆனால் வந்து விளையாடுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரனும் ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஒரு ரொம்ப ரொம்ப அதாவது அவனோட மூச்சு பேச்சு எல்லாத்துலேயுமே பிக் பாஸ் தான். பிக் பாஸ் அப்படியே கரைச்சி குடிச்சு ஒவ்வொரு நேரமும் அந்த தூக்கத்தில் தட்டி எழுப்பி டாஸ்க் கொடுத்தாலும் டாஸ்க்கை பற்றி சொல்லலைன்னாக்கும் டாஸ்க்கு ரெடி ஆகிற ஒரு பயங்கரமான ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரியாத அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமான கண்டஸ்டன்ட் தான். நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் நான் என்ன நினைக்கிறேன் பர்சனலாக வந்து என்னோடய ஒப்பீனியன் வந்து இவங்க எல்லாரையும் விட பிக் பாஸ்ன்ற ஒரு களத்தில் போயிட்டு தன்னோட தவறுகளை சரி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் மனித நேயத்தோடையும் கொஞ்சம் நான் யாருன்றதையும் ஃபுல் அண்ட் ஃபுல் வாஷ் அவுட் பண்ணாமல் கொஞ்சம் நம்ம யாருன்றதையும் காட்டிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முத்துக்குமரன் எல்லாம் எப்படின்னா கண்டிப்பாக ஃபைனலிஸ்ட்டாக வர வேண்டிய ஒரு கண்டஸ்டன்ட் நான் இல்லைன்னு சொல்லலை. பட் என்ன ஒரு விஷயம்னா தான் ஜெயிக்கிறதுக்கான வெறி ஃபோக்கஸ் எல்லாமே ஒரு இளைஞனா எப்படி ஒரு வெறி பிடிச்சி தன்னோட கோலை நோக்கி ஓடுற ஓட்டம் இருக்குல்ல, அதுலலாம் ஹேட்ஸ் ஆஃப் டு முத்துக்குமரன். நோ அஃபென்ஸ் அட் ஆல். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதை மட்டுமே இல்லை, கொஞ்சம் வாழ்க்கையை வாழறதுக்கு நம்ம என்னென்ன தவறுகள் செய்யணும், அது சரி பண்ணிக்கணும். கொஞ்சம் மற்றவங்கள அதாவது நம்ம ஓடுற ஓட்டத்தில் நம்மளுக்கு வந்து இப்படி கடிவாளம் கட்டிட்டு இப்படி அந்த ஃபோக்கஸ் அந்த கோலை நோக்கி நம்ம ஓடும்போது இந்த பக்கம் யாரையோ தள்ளி விடுறோமோ, பிடிச்சி இழுக்கிறோமோ, அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஓடுற ஓட்டம் ஒரு லைஃபாக ஒரு வாழ்க்கையை என்னால் பார்க்க முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிக் பாஸாக இருந்தாலும் லைஃபாக இருந்தாலும் தான் ஓடும்போது கண்டிப்பாக அவனுக்கு அந்த வெரி ஃபோக்கஸ் கோல் எல்லாமே இருக்கணும். நம்ம பிள்ளைங்கக்கிட்ட நம்ம அதுதான் சொல்லிக் கொடுக்கணும். பட் இருந்தாலும் கூட இருக்கிறவங்கள கொஞ்சம் அரவணைச்சு அணைச்சி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னா பண்ணிவிட்டு அந்த வகையில் எனக்கு வந்து அருணோ விஷால் அவங்க எல்லாம் தான் எனக்கு, அன்ஷிதா, விஷால், அருண் அவங்களெல்லாம் தான் எனக்கு நிஜமாகவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவங்க வந்து கூட ஓடும்போது பக்கத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தங்களோட ஒரு ஃபீலிங்ஸ்க்கும் எமோஷன்ஸ்க்கும் ரெஸ்பெக்ட் பண்ணி என்னதான் ஆட்டம் ஆடினாலும் தன்னோட ஆட்டம் இண்டிவிஜுவல் பிளே இருந்தாலும் அவங்க மேலேயும் ஒரு சின்ன ஒரு கன்சர்ன் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வெறி பிடித்து ஆடுறது வந்து இப்போ இனி வரும் காலங்களில் அது வந்து அது கலிகாலம். இப்போ இனி வரும் காலங்களில் அது சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அப்புறம் நான் வந்து பிக் பாஸ் வீடியோ போடல, என்னன்னு எனக்கு மனசுக்குள்ளே ஒரு குத்திச்சு. அதாவது நான் முதல்ல டெபியூ பண்ணது பிக் பாஸோட வீடியோ தான். சோனியாவின் குரல்னு ஆரம்பித்த உடனே வந்து நான் போட்ட ஃபஸ்ட்டு வீடியோ பிக் பாஸோட வீடியோ தான். ஸோ நன்றி மறக்கக்கூடாது. பிக் பாஸ்னால தான் நான் வந்து வீடியோ போடலான்ற ஐடியாவே எனக்கு தோணுச்சு. சேனல் ஆரம்பிக்கலாம், வீடியோ போடலாம், எல்லாமே எனக்கு வந்து தோணுனதே பிக் பாஸ்னால தான். ஸோ அந்த பிக் பாஸை நம்ம அப்படி டக்குன்னு விட்டு கொடுத்துடக்கூடாது. அந்த திருக்குறள் மாதிரி நன்றி மறப்பது நன்றன்று. ஸோ அதனால் நான் என்னோட நன்றி மறக்கக்கூடாதுன்றதுனால பிக் பாஸ் வீடியோ போடலான்னு ஒரு மனசை வந்து தேர்த்திக்கிட்டு நான் போடுறேன். கம்மிங் பேக் டு
திஸ் எவிக்ஷன் திங் அண்ட் ஆல். அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு முத்துக்குமரன் இவங்க எல்லாரை பற்றியும் முத்துக்குமரன் ஜாக்லின் பற்றியெல்லாம் சொன்னாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு எவிக்ஷன் ப்ராசஸ் வந்து நம்ம மனசை உள்கொள்ள முடியாத ஒரு எவிக்ஷன் ப்ராசஸாகவே தான் போய்கிட்டு இருக்கு. அதுக்கிடையில் வந்து இந்த 8 கண்டஸ்டன்ஸ் எப்பயுமே வந்து எவிக்டான கண்டஸ்டன்ஸ் இப்போ ரீசெண்ட் பிக் பாஸஸில் வந்து அந்த எவிக்டான கண்டஸ்டண்ட்டை உள்ளே கொண்டு வரது ஒரு ஃபன் பார்ட்டாக இருந்துச்சு. லாஸ்ட் 2 வீக்ஸ் வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கும், கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும், அதெல்லாம் இருக்கும். பட் அது என்னமோ தெரியல, இந்த வாட்டி பிக் பாஸ் வந்து டாஸ்காக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் என்ன இருந்தாலும் ரொம்ப 2 விஷயத்த நான் வந்து பிக் பாஸில் இந்த வாட்டி பார்க்குறேன். ஒன்று வந்து ரொம்ப மைண்ட் கேமாக இருக்குது, ரொம்ப இதுக்கு மேலே ப்ரெஷரே கொடுக்க முடியாது கண்டஸ்டன்ஸுக்குன்ற அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இந்த 8 பேர் உள்ளே வந்தோம், நானே அது உள்ளே 1-2 பேர் இவங்களும் போயிருக்கலாம், இவங்களும் எவிக்ட் ஆகிருக்கலாம்னு நான் நினைக்கிறவங்க அந்த 8 பேரில் இருந்தாலும் இந்த 8 பேர் உள்ளே வந்துட்டு என்னோட எக்ஸ் ஃபேவரட்டான சுனிதாலாம் வந்தாலுமே அவங்கெல்லாம் வந்து அவங்களோட வன்மத்தை கொட்டி கொட்டி அப்படியே கச்சன்னு ஆக்கிட்டாங்க. என்ன இப்படி இருக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு இவ்வளோலாம் ஏன் ஆர்னாவெல்லாம் அப்படியே என் டிவியை நானே உடச்சிட்ருப்பேன் அவன் பேசுகிற பேச்சுக்கு. எனக்கு பத்தலை அவனுக்கு. எல்லாரும் வந்து ஒரு சபை மரியாதை கருதி ஒரு டெக்கோரமையும் ஒரு மரியாதையை கீப்பப் பண்ணுறதுக்காக ரொம்ப குறைவாக சேதுபதி சார் சொன்ன மாதிரி ரொம்ப குறைவாக தான் அவனுக்கு ரிப்ளை பண்ணாங்க. இன்னும் ஹார்ஷால இன்னும் ஸ்ட்ராங்காக அவனுக்கு 3 லட்சம் மாதிரி பதில் சொல்லியிருக்கணும். இல்லை ஹி டோன்ட் டிசர்வ் டு பி டேக்கன் பேக் இன்சைட். அது ஒரு ரொம்ப கேவலமான ஆட்டமாக இருந்துச்சு. சாச்சனாவோடலாம் சாச்சனாலாம் அந்த பேச்சு கீச்சு இன்னமும் அந்த புள்ள வெளில போய் இவ்வளோ எபிசோடை பார்த்துட்டு வந்து தன்னை பற்றின மற்றவங்கெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்றதெல்லாம் கேட்டுட்டு உள்ளே வந்தும் அவள் அதே குணத்தில் தான் இருக்கா. அவள் எந்த மாற்றமும் இல்லை, எதுவுமே இல்லை. உள்ளே வரும்போதாவது கொஞ்சம் ஒரு தன்னடக்கத்தோட சில விஷயங்களை வந்து ஒரு டிசிப்ளினாக பண்ணியிருக்கோம். அது அப்பயும் இல்லை, அது அப்பயும் அதே மாதிரி அவுட் ஸ்போக்கனாக ரொம்ப ஓவர் பேசி மற்றவங்கள ஹர்ட் பண்ணுறதும், மற்றவங்கள ஒரு மாதிரி அந்த பார்வையும் அந்த உட்கார்ற ஸ்டைலும் அவள் காலாடுற ஸ்டைலும். நீலாம்பரிக்கு முன்னாடியே அவள் நீலாம்பரி மாதிரி தான் இருந்துட்டு இருந்தா. நீலாம்பரியாவது ஒரு இதுவாக இருந்தாங்க. இவங்க வந்து அது அவ்வளோ ஒரு திம்மர் தெரியுது, பயங்கரமான ஒரு ஆட்டிடியூட் தெரியுது அந்த பொண்ணோட பாடி லாங்குவேஜ்லேயும். எனக்கு நான் இன்னொரு விஷயமும் நினச்சேன், என்ன நம்ம வந்து இது வரைக்கும் யாரையுமே ஹார்ஷாக ரூடாக அந்த மாதிரி நான் பேச மாட்டேன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. எனக்கும் அது பிடிக்காது தான். நம்ம எங்கே வீடியோ போட்டுட்டா சிலர் மேலே நமக்கு இருக்கிற ஒரு விஷயத்த வந்து கொட்டும்போது நம்ம வன்மமாக கொட்டிட போகிறோமேன்னு கூட நான் வீடியோ போடாமல் இருந்தேன். எதுக்கு தேவையில்லாமல் அந்த உள்ள 8 பேரும் வந்த உடனே அவங்களோட 5-6 பேரோட கேரக்டர் இந்த ரவி சார்லாம் ஆரம்பிக்கும்போது ரொம்ப நல்லா ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவரோட மைண்ட் கேம்னு ப்ளே பண்ணுறது எல்லாமே வந்து டூ மச்சாக அவங்க ஒரு தாட் ப்ராசஸில். ஏன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நம்ம எல்லாரும் யோசிச்சு பார்த்தோன்னா இந்த கேம் ஆடுறது பிக் பாஸை நம்ம அசால்ட்டாக சொல்லிடுறோம், அதை விமர்சிக்கிறோம், அதை பற்றி பேசுகிறோம், அதில் உள்ளே இருக்கிறவங்கள நம்ம பாசிட்டிவாக சொல்கிறோம், நெகட்டிவாக சொல்கிறோம், என்ன வேணால் சொல்கிறோம். பட் அது உள்ளே வந்து நம்மளோட சர்க்கிள் யாராக இருந்தாலும், அது பணக்காரன் ஏழை எந்த ஒரு கேட்டகரி அப்படிலாம் இல்லை, யாராக இருந்தாலும் அந்த ஒரு உள்ளுக்குள்ளே வந்து உள்ளே போய் எந்த இன்ஃபர்மேஷன் வெளியே இன்ஃபர்மேஷனும் இல்லாமல், நமக்கு பரிச்சயமே இல்லாமல், நமக்கு அவசியமும் இல்லாமல் இன்னும் சிலரோட வாழறதுன்றதும், நம்ம சாப்பாடு வரைக்கும் நம்ம போராடி தான் பெறணுங்கிறதும் வந்து இட் இஸ் நாட் எவ்ரிபடிஸ் கப் ஆஃப் டீ. இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். யாராக இருந்தாலுமே அது ஒரு சிச்சுவேஷனில் உங்களை போட்டால் உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ ப்ரெஷராக இருக்கணும். அதில் கேம் விளையாடணும், நம்ம நல்லவங்களாக இருக்கணும், கெட்டவங்களாக காட்டக்கூடாது, அதே டைமில் ஹெல்ப்பிங் இருக்கணும், ஹெல்ப்பிங் இருக்கக்கூடாது, அதை இண்டிவிஜுவலாக விளையாடணும். இந்த மாதிரி எல்லாம் கான்ட்ரோவாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கேமும் விளையாடணும், மற்றவங்களையும் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் வந்து பின்னாடி பேசக்கூடாது, பட் ஒருத்தர் மேலே இருக்க ஃபீலிங்கை கொண்டு போய் அவங்கக்கிட்டேயும் கொட்டக்கூடாது. எப்படி நீ மூஞ்சிக்கே என்னை பார்த்து சொல்கிறேன்னு சொல்லலாம், அது பின்னாடி போய் பேசுனா நீ என்னை பின்னாடி பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி வந்து ரொம்ப கான்ட்ரோவாக வந்து உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. மக்களாக இருந்தாலும் சரி, பிக் பாஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஆனால் கான்ட்ரோவாக இருக்கிறதுன்றது கஷ்டம். அதில் ஒரு 100 டேஸை நகர்த்திட்டு போகிறது வந்து இட்ஸ் ரியலி டஃப். ஸோ அப்படி ஒரு ஆல்ரெடி அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்கள இவங்கள உள்ளே அமுச்சு அவங்கள பேச விட்டு அது பிக் பாஸ் எதுக்கு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு பிக் பாஸ் டீமோட தாட்டை வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் எட்
அந்த தாட்டை நான் இன்னொரு விதத்தில் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா அந்த 8ல் ஒரு ஃபியூ பீப்புளை வந்து இவங்க இவங்க போயிருக்கலாம், இவங்க ரொம்ப மேனிப்புலேட்டிவாக இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நான் நினச்சல. அவங்க மேலே கூட எனக்கு மரியாதை வந்துருச்சு. ரொம்ப பயங்கரமான மரியாதை வந்துருச்சு. ஏன்னா இவங்க இந்த 8 பேர் போனப்போ தான் இவங்க எவ்வளோ பாசிட்டிவானவங்க, இவங்க ரொம்ப டிசர்விங்கான 8 பேர் தான் உள்ளே இருக்காங்க. கடவுளை இவங்களெல்லாம் எலிமினேட் பண்ணது ரொம்ப சரி அப்படின்னு தோணுது. நல்ல வேளை எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் ரெஸ்பெக்ட் பண்ணுற ஆனந்தி, சத்யா இவங்கெல்லாம் இதில் வரலை. வந்திருந்தா அவங்க என்ன கேம் விளையாடிருப்பாங்கன்னு தெரியல. ஸோ இவங்க இந்த 8 பேர் வந்து வேர்ஸ்ட் 8 பேர். தே டிசர்வ் டு பி அவுட் சைட் த பிக் பாஸ் தான். இந்த ஒரு வாரம் இப்போ எப்படி வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு வாரம் கூட அவங்கள வைக்காமல் அவங்கள அமுச்சு விட்ருங்க. அவ்வளோ வன்மமாக இருந்துச்சு, அவ்வளோ நெகட்டிவாக இருந்துச்சு. இந்த வாட்டி பிக் பாஸில் 2, 3 ஸ்பெஷல் திங்ஸ் நான் என்ன பார்த்தேன்னா, ரொம்ப ரொம்ப ரியல் பீப்புள் இருந்தாங்க. நிறைய ரியல் பீப்புள். அது ரொம்ப டஃப். யாராவது ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க பிக் பாஸ்க்குள்ளே. பட் இந்த வாட்டி லாட் ஆஃப் ஒரு லாட் ஆஃப் குட் பீப்புள் வேர் தேர், ரியல் பீப்புள் வேர் தேர். கண்ணில் கூட ஒரு தப்பான பார்வை இல்லாத ஆளுங்க இருந்தாங்க, ரியல் பீப்புள் இருந்தாங்க. இன்னொன்று நிறைய அழுகை, நிறைய அழுகை. ஏன்னா நிறைய ப்ரெஷர் தான் நிறைய இந்த வாட்டி கண்டஸ்டன்ஸ்க்கு இருந்தது. ஸோ நிறைய அழுகை இருந்தது. ஸோ அதனால் அந்த ஒரு விதத்தில் வந்து ரொம்ப இந்த வாட்டி பிக் பாஸ் வந்து சிரிப்பு, சந்தோஷத்தை ரொம்ப குறைவாகவும், ஒரு நெகட்டிவாக ரொம்ப அப்செட்டாக அந்த என்ன சொல்கிறது, ரொம்ப ப்ரெஷரைஸ்டு பிக் பாஸாக நான் இந்த வாட்டி பார்க்குறேன்.